ஹாய் ஒன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் 2026க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 50 நாள் டைம் இருக்குது. நேற்று நம்ம பேசியிருந்தோம் 50 டேஸ் டைம் இருக்குது. அதாவது உங்களுக்கு படிக்கிறதுக்கு 50 டேஸ் வந்து உங்களுக்கு கணக்கு இருக்குது. படிக்கிறதுக்கான டைம் வந்து 50 நாள் இருக்குது. பப்ளிக் எக்ஸாம் வர்றதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு கையில் படிக்கிறதுக்கு 50 நாள் இருக்குது. இது எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டடி டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். இது எவ்வளோ பெரிய ஸ்டடி டைம் டேபிள்னால், ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா லீவு டைமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு 6 to 7 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். அதே ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஜனவரி 5லேருந்து உங்களுக்கு டெய்லியுமே ஈவினிங் ஒரு 3 ஹவர்ஸ், காலையில் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு ஷெடியூல் போட்டு கொடுத்துருப்பேன். எப்போ டின்னர் சாப்பிட்ணும், எப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், எப்போ எந்திரிக்கணும், எல்லாமே நான் ஏன் அடிப்படையான விஷயம் நான் சொல்கிறேன்னா, இது எல்லாமே படிப்பு சம்மந்தப்பட்டது. நீங்கள் இது எல்லாம் கரெக்ட் பண்ணால் தான் உங்கள் மார்க்கும் கரெக்டாகும். உண்மையான விஷயங்க. நீங்கள் எது வேணாலும் நினச்சிக்கோங்க, என்னடா இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு. ஷெடியூலை சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே ஒரு நாளைக்கு எவ்வளோ சப்ஜெக்ட் படிக்கணும்னு சொன்னேன். 2 சப்ஜெக்ட் படிக்க சொன்னேன். மண்டே என்ன சப்ஜெக்ட் படிக்கிறது, டியூஸ்டே என்ன சப்ஜெக்ட் படிக்கிறதுன்ட்டு 11th 12th 10th கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாகவே புரியும். வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். லைக் ஒரு கொஞ்சமாக ஒரு 5000 லைக், 5000 தான் லீவ் டைம்னால். ஓகே, மித்தபடி உங்கள் சப்போர்ட் இருந்தால் எனக்கு போதும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். 28லேருந்து 4ஆம் தேதி, இன்றைக்கி 27ன்னு நினைக்கிறேன், 28ஆம் தேதியிலேருந்து கூட கணக்கு போட்டுக்கலாம். அப்படி ஸ்கூல் திறக்கிறதுக்கு 5ஆம் தேதி ஆகும். 4ஆம் தேதி முடி நீங்கள் என்ன பண்ணலான்னா, மார்னிங் 8:30 மணிக்கெல்லாம் நீங்கள் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடணும். மார்னிங் எந்திரிச்சோன்னே பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. ஒரு 7, 7:30 எந்திரிச்சு ஜாகிங்கோ, வாக்கிங்கோ, சைக்கிளிங்கோ, யோகாவோ, உனக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் பண்ணு. புஷ்அப் எடுக்கிறியா, தம்பிள்ஸ் தூக்குறியா, உனக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டை போட்டு நல்லா ரெடியாகி குளிச்சிரு. மஸ்ட்டு பாத். ஏன்னா குளித்தா தான் மைண்டு ஃப்ரெஷ் ஆகும். ஸோ குளிச்சுட்டு 8:30 மணிக்கு நீ பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றணும். இது லீவு டைமோட ஷெடியூலு. சார் லீவு டைம் ஒரு நாள் தான் நான் 10-11 மணி வரைக்கும் தூங்குவேன். நீங்கன்றானே 8:30 மணிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறீங்க. உண்மையை சொல்லிட்டா, நீங்கள் இது பண்ணி ஒரு 2-3 நாள் பாருங்கள், வித்தியாசம் தெரியும். அடுத்து மார்னிங் 8:45லேருந்து 10:45 முடியும் ஃபஸ்ட்டு ஷெடியூல். அதாவது ஒரு சப்ஜெக்டை நீங்கள் படிக்கணும். என்ன சப்ஜெக்டை படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லலை. லீவு டைம் நீங்கள் என்ன வேணாலும் படிச்சுக்கலாம். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ் 10th. இந்த மாதிரி நீங்கள் கோர் சப்ஜெக்ட் மட்டும் படிங்க. அதாவது மெயினான சப்ஜெக்ட் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். காலையில் மேக்ஸ் போட்டிங்கன்னா மத்தியானம் மேக்ஸு, திரும்பவும் சாயங்காலம் வந்து ஃபிசிக்ஸு, அந்த மாதிரி போடுங்க. அடுத்தது 11 to 12 வந்து பிரேக் வந்து ஒரு மணி நேரம் பிரேக் இருக்குது. நீங்கள் விளையாண்டுக்கலாம், டிவி பார்த்துக்கலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அடுத்தது 1 மணிக்கு திரும்ப நீங்கள் வந்துடணும். ஆஃப்டர்நூன் 1 to 2:30, ஒரு 1.5 மணி நேரம் ஒரு ஷெடியூல் இருக்குது. அந்த ஷெடியூல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, திரும்ப காலையில் படித்தது ஒரு டைம் ரீகால் பண்ணிவிட்டு, காலையில் என்ன சப்ஜெக்ட் படிச்சியோ அதோட கண்டினியூஷன். இப்போ ஒரு சாப்டர் ஒரு எக்ஸசைஸ் முடிக்கிறேன்னா, 2 எக்ஸசைஸ் முடிக்கிறேன்னா அடுத்த 3ஆவது எக்ஸசைஸ் போடு. ஸோ மேக்ஸே படிச்சுன்னா இங்கே மேக்ஸே படி. அடுத்தது ஈவினிங், நான் மேக்ஸு காலையில் மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லலை. ஒருவேளை நீ ஃபிசிக்ஸு இந்த ஷெடியூல் 1 எடுத்திங்கன்னா, ஷெடியூல் 2க்கு ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் தானே, ஷெடியூல் 2க்கு ஈவினிங் ஷெடியூல் நீங்கள் மேக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஈவினிங் வந்து 6:30லேருந்து 9:30, இன்பிட்வீன் கேப்பில் உனக்கு நிறைய டைம் இருக்குது. அதாவது 2:30லேருந்து உனக்கு வந்து 6:30 முடி டைம் இருக்குது. இதில் நீங்கள் விளையாண்டுக்கலாம், உனக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணு. விளையாடுறது தப்பே கிடையாது, ஓகேவா? ஆனால் சாப்பிட்ரு நேரத்துக்கு. 2:30 மணிக்கு முடியுதுன்னா 2:45 சாப்பிட்ரு. ஆக்சுவலாக இதுவே லேட்டு. நீங்கள் சாப்பிட்றதே 1 மணிக்கு நீங்கள் வரும்போதே சாப்பிட்டு வந்துடணும். 1:15 சாப்பிட்டு வந்துடணும். அதுதான், ஓகேவா? அடுத்து ஈவினிங் வந்து 6:30 to 9:30 வந்து ஒரு ஷெடியூலு. இதில் இன்பிட்வீன் கேப்பில் 6:30 to 9:30 கேப்பில் 30 நிமிஷம் பிரேக் எடுத்துக்க. அதை டின்னருக்கு 30 நிமிஷம் பிரேக்கில் டின்னர். எப்போ டின்னரை முடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபார்மாக 8:30க்கு முடிச்சிடணும். 8:30க்கு உன் டின்னரை நீ முடிச்சிரு. இதுதான் வந்து ஷெடியூல் ஃபார் லீவ் டைம். இதில் எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஜனவரி 5லேருந்து 31 ஸ்கூல் திறந்துச்சு அப்படின்னா ரிவிஷன் 1 வரும். அங்கே ரிவிஷன் 1க்கு எப்படி சார் படிக்கணும்? டாப்பர்ஸ் மட்டும் ரிவிஷன் 1 நீங்கள் போய் எழுதிக்கலாம். மீதி இருக்கணும் போங்க. ஆனால் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிற இப்போ தமிழ் எக்ஸாம்னு வைங்க, அன்றைக்கி மேக்ஸ் உட்காந்து ஜாலியாக உட்காந்து படி. உனக்கு பப்ளிக் எக்ஸாம் தான் முக்கியம், தமிழ் எக்ஸாம் முக்கியம் கிடையாது. ஸோ அதனால் ரிவிஷன் 1க்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ ஒழுக்கமாக ஆஃப் எழுதியே பண்ணல, இதில் ரிவிஷன் 1 பண்ணிடுவோமா? ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க.
அதனால் நல்லா பண்ண வேண்டாம்னு சொல்ல. ரிவிஷன் 1 உனக்கு ஓகேன்னா நீ பண்ணு, இல்லை முடியலையா ரிவிஷன் 1 சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு அதுக்கு லீவ் போட்டுறாத, வீட்டில் உட்காந்து அதர் சப்ஜெக்ட்ஸ் படி. ஈவினிங் வந்து 6:45 கொஞ்சம் ஷெடியூலில் ஸ்டார்ட் பண்ணிடு, 9:30 முடி ஷெடியூல் போகணும். இதுக்கு இன்பிட்வீனில் 8:30 மணிக்கு 20 நிமிஷத்தில் உன் டின்னரை முடிச்சிரு. இதுதான் மெயின். இப்போ ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட் மேக்ஸ் எடுத்திங்கன்னா அதே மாதிரி மார்னிங் வந்து 4:45 எந்திரிச்சிடணும். எந்திரிச்சிட்டு ஸ்டடி டைம் வந்து 5லேருந்து 7. நீ சப்ஜெக்ட் ரெண்டாவது சப்ஜெக்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் காலையில் படிச்சிங்கன்னா ஈவினிங் வந்து ஃபிசிக்ஸு, இல்லைனா ஈவினிங் மேக்ஸ் படிச்சின்னா சாயங்காலம் வந்து காலையில் வந்து மேக்ஸு. அந்த மாதிரி நீங்கள் மாற்றி நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் எக்ஸாக்டான ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்குறேன். மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் என்னெல்லாம் சப்ஜெக்ட் படிக்கலாம்னு நான் கொடுத்துருக்கேன். ஆனால் எதில் வீக்குன்னு உனக்கு தான் தெரியும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய படி. இதுதான் வந்து உன்னுடைய டெய்லி ஷெடியூல் ஃபார் ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம். இதில் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, எந்த தொய்வும் இருக்கக்கூடாது. நீ வந்து நேரத்தை வீணடிக்கக்கூடாது. எவ்வளோ மணிக்கு பெட்டுக்கு போகணுன்னு வரைக்கும் சொல்லிடுறேன். பெட்டுக்கு போகிறது 10:30க்குள்ளே போயிடு. 8:30 மணிக்கு சாப்பிட்டா தான் 10:30 மணிக்குள்ளே தூக்கம் வரும். 10:30 மணிக்கு தூங்கிட்டீங்கன்னா அசால்ட்டாக 4:45 எந்திரிச்சிடலாம். நீ ஃபோனை பார்த்து ரீல்ஸை பார்த்துட்டு 12 மணி முடி பண்ணிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே தானே? அப்போ நீங்கள் வந்து 10:30க்குள்ளே பெட்டுக்கு போயிடணும். ஓகே, கால் லஞ்சு கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கு தான் ஒரு 1/4 மணி நேரம் கொடுத்துருக்குறேன். ஸ்கூல் ஓப்பன் ஆன டைமில் உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் டைம் இருக்குது. லீவ் டைமில் உங்களுக்கு பிளென்ட்டி ஆஃப் டைம் இருக்குது. ஸ்கூல் ஓப்பன் ஆன டைம் 1/4 மணி நேரம் டைம் இருக்குது. புஷ்அப்போ, ஜாகிங்கோ, வாக்கிங்கோ, சைக்கிளிங்கோ உனக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் பண்ணு. இப்போது February மந்த்தும் சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மட்டும் அந்த டைம் மட்டும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி, மீதி எல்லாமே சேம் ஷெடியூல். ஒருவேளை நீ எந்த சப்ஜெக்டில் லேக் ஆகிருக்கான்னு பாரு, அந்த சப்ஜெக்டில் February மோர் அட்டென்ஷன் கொடு. உதாரணத்துக்கு இப்போ ஃபிசிக்ஸில் நான் வந்து ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னா நிறையா நேரம் ஃபிசிக்ஸுக்கு செலவழிங்க. இப்போ மண்டேவும் ஃபிசிக்ஸ் படிங்க, டியூஸ்டேவும் ஃபிசிக்ஸ் படிங்க, அந்த மாதிரி. ஆனால் அதுக்குன்னு ஒரு வாரம் ஃபுல்லாக ஃபிசிக்ஸே படிக்கக்கூடாது. சரி, 11th 12th ஃபஸ்ட்டு ஷெடியூல் சொல்கிறேன். மண்டே மேக்ஸ் ஈவினிங், மார்னிங் ஃபிசிக்ஸ். இந்த ஷெடியூலை நீங்கள் எப்போ ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம். ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணாலும் படிச்சுக்கலாம், ஆனால் 3 சப்ஜெக்ட் மாற்றி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆர்ட்ஸ் குரூப்பு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த மட்டிலும் ஈவினிங் காமர்ஸ், ஓகேவா? அதே மாதிரி மார்னிங் வந்து எக்கனாமிக்ஸ். ஓகே, அடுத்த டியூஸ்டே ஈவினிங் மேக்ஸ், திரும்பவும் காமர்ஸ்க்கே இவ்வளோ டைம் கொடுக்குறேன்னு தெரியும்ல. கெமிஸ்ட்ரி, அக்கௌண்ட்ஸ், அதாவது மார்னிங் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி. அடுத்தது வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ், எப்போ? ஈவினிங். மேக்ஸு ஈவினிங். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, ஆர்ட்ஸ் குரூப்புக்கு எக்கனாமிக்ஸ். அதே மாதிரி தேர்ஸ்டே வந்து ஈவினிங் வந்து காமர்ஸ், சயின்ஸ் குரூப்புக்கு மேக்ஸ். மார்னிங் வந்து கெமிஸ்ட்ரி, ஆர்ட்ஸ் குரூப்புக்கு அக்கௌண்ட்ஸ். ஃப்ரைடே வந்து பயாலஜி, சிஎஸ். பயாலஜி இருக்கும் பயாலஜி, சிஎஸ் இருக்கும் சிஎஸ். அது கூட சிஏ சேர்த்திக்க, இல்லைனா பிஎம் சேர்த்திக்க. பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கும் பிஸ்னஸ் மேக்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். மேக்ஸ் மார்னிங் ஃப்ரைடே. அப்போ நீ வந்து என்ன பண்ணணும்னா காமர்ஸ் படிச்சுக்கணும். அடுத்தது சாட்டர்டே ஃபிசிக்ஸு ஈவினிங், அப்போ எக்கனாமிக்ஸ். அடுத்து கெமிஸ்ட்ரி மார்னிங் சாட்டர்டே, அந்த இடத்துல அக்கௌண்ட்ஸ். அதே மாதிரி சண்டே 6 hours படிக்கணும். அதில் அந்த 6 மணி நேரத்துக்கு 7 மணி நேரமாக பண்ணால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக படுவேன். ஏன்னா ரொம்ப பெனிஃபிட் உனக்கு. அதில் பாரு, மார்னிங் ஷெடியூலில் நீ ஈவினிங் ஷெடியூல் கிடையாது, இது மார்னிங் ஷெடியூல். ஓகேவா? இது மட்டும் மார்னிங், இது ஈவினிங். சண்டே மட்டும் வேறு. ஓகேவா? அதில் மார்னிங் ஷெடியூல் மட்டும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி. ஓகேவா? அதில் வந்து ஒரு 4 hours எடுத்துக்கோ, இல்லை 3 hours எடுத்துக்கோ. ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி நீ எது வேணாலும் படிச்சுக்கலாம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ஆர் அக்கௌண்ட்ஸ் நீ எது வேணாலும் படிச்சுக்கலாம், அந்த மாதிரி. அடுத்து அதே மாதிரி ஈவினிங் வந்து சிஏ படிச்சுக்கோ, இல்லைனா சிஎஸ், இல்லைனா பயாலஜி. ஓகேவா? பயாலஜிக்கு 2 தடவை தான் ஒதுக்கியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா பயாலஜி நீங்கள் வந்து ஏதோ ஒரு நாள் எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா பயாலஜி நிறையா இருக்கும். இப்போ தமிழ் இங்கிலீஷ் பற்றி எதுவுமே சொல்லிங்க சார், அது வந்து February கடைசி வாரம் ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், தவிர மித்தபடி எதுவுமே வேண்டாம். அதில் மீதி எல்லாமே உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதை பயங்கரமாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அவுட்புட் வரும் உங்களுக்கு. 10th standard மண்டே காலையில் மேக்ஸ், ஈவினிங்கு சயின்ஸ். டியூஸ்டே மார்னிங்கு சோஷியல், ஈவினிங்கு மேக்ஸ். வெனஸ்டே மார்னிங்கு சயின்ஸ், ஈவினிங்கு மேக்ஸ். தேர்ஸ்டே மார்னிங்கு மேக்ஸ், ஈவினிங்கு சோஷியல். ஃப்ரைடே மார்னிங்கு தமிழ், ஈவினிங்கு மேக்ஸ்.
சாட்டர்டே மார்னிங்கு சயின்ஸு, ஈவினிங்கு சோஷியலு. சண்டே 6 மணி நேரம் ஷெடியூல். காலையில் இது வந்து மார்னிங், இது வந்து ஈவினிங். மார்னிங் வந்து மேக்ஸ் அல்லது சயின்ஸ், இல்லை ரெண்டும் சேர்த்து நீ 1.5 hour 1.5 hour படித்தாலும் சரி. ஆனால் ஈவினிங் கட்டாயமாக தமிழ். தமிழுக்கு ஏன் 2 நாள் ஒதுக்கியிருக்கேன்னு தெரியும், அதுலேயும் போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது அதனால். ஸோ மித்தபடி மேக்ஸுக்கு நான் plenty ஆஃப் டைம் கொடுத்துருக்கேன். சோஷியலுக்குமே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டைம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். 3 சோஷியல் தான் வந்துருக்காட்டிருக்கு. எஸ், நீங்கள் வந்து இங்கே சோஷியலாக கூட எடுத்துக்கலாம். 3 சோஷியல் தான் வந்திருக்கு. ஓகேவா? அதேமாதிரி கெமிஸ்ட்ரி இங்கே கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சண்டே காலையில் சோஷியல் கூட எடுத்துக்கலாம். கெமிஸ்ட்ரி எண்ணி பார்க்கலாம். இருங்க, 1 2 3 கெமிஸ்ட்ரி, இங்கே 4. ஓகே, இங்கே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீ வந்து ஒரு வாரத்துக்கு இவ்வளோ தான் டைம் இருக்குது. உனக்கே டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறம்பி ஜெயிச்சிடலாம். இதுதான் உன்னுடைய ஷெடியூல். நான் சொன்ன மாதிரி மறந்துடாத, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. முக்கியமாக இந்த லீவ் டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. காலையில் ஒரு சப்ஜெக்ட், சாயங்காலம் ஒரு சப்ஜெக்ட், எப்போ சாப்பிடணும், எப்போ தூங்கணும் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஜனவரி 5லேருந்து 31 வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்கேன். இந்த ஷெடியூலை தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. நான் வந்து யாரையும் கட்டாயப்படுத்தலை தம்பி. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து ஷெடியூலை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உனக்கு விட்டுட்டு நீயா ஒரு ஓன் ஷெடியூலை க்ரியேட் பண்ணு. நான் வந்து உன்னை வேண்டான்னு சொல்லலை. இது வந்து ரொம்ப முடியாத பசங்க, அதாவது என் பேச்சை கேட்குற பசங்க பண்ணுங்கள். கேட்கலைனாலும் ஓனாக ஓன் ஷெடியூல் போடு. ஆனால் தம்பி, நீ இப்படியே ஏமாற்றிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளால் தோற்றுருவோம். நீங்கள் ஜெயிக்கணும், ஜெயிக்க பிறந்தவங்க நீங்கள். ஸோ அதனால் தயவு செய்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், பார்க்கலாம். தேங்க்யூ.